போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. காணாவூர் திருமண விருந்திலே கற்சாடி தண்ணீர் ரசமானதே. கலங்கி தவித்த எங்கள் உள்ளம் மாறவே, கள்ளமில்லா உன் வார்த்தை அருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீரருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீரருள்வாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. இறைவனில் இணைந்திடுவோம், இறைவனை கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குணமாய் வருவோம்.
இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழி செல்வோம். உறவு வளர்ப்பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழி செல்வோம். உறவு வளர்ப்பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் வளர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தாண்டவரின் பெயரால் அமைதியும் ஆசிரும் நிறைந்த காலை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பொறித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்றைய நாளின் நற்செய்தி பகுதியின் வழியாக நீங்கள் இயேசுவை சார்ந்தால், இயேசுவினுடைய மனநிலையை கொண்டிருந்தால் இந்த உலகம் உங்களை வெறுக்கும், உங்களை துன்புறுத்தும். நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் உலகம் உங்களை அன்பு செய்யும், உங்களை ஏற்றுக்கொள்ளும். இறைவன் நம்மையும் கிறிஸ்துவ வாழ்வுக்கு அழைத்திருக்கின்றார். நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களா, உலகத்தை சார்ந்தவர்களா? அன்றாட வாழ்வில் நாம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது இந்த உலகம் நம்மை வெறுக்கும், துன்புறுத்தும். கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற பொழுது கிறிஸ்து நம்மை விண்ணக வாழ்விற்கு உரிமையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று உணர்வோம். ஆகவே நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவோடு சார்ந்து கிறிஸ்துவின் மனநிலை கொண்டு வாழ இந்த வழியாக இணைவோம். இந்த திருப்பலியானது கோவை மறைமாவட்டம் கரும்பத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து இந்த நாளில் ஒளிபரப்பப்படுகிறது. திருப்பலியினுடைய கருத்துகளுக்காகவும் மாதா தொலைக்காட்சியில் வாயிலாக இத்திருப்பலியை கண்டுகொண்டிருக்கும் ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானே. அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சி நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1 முதல் 10 வரை. அந்நாள்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு எனும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா, கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தியானியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவிற்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள்.
ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவராக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான புனித ஜெபமாலை அன்னையின் அன்பு பிள்ளைகளை, விண்ணகத்தை அடைய நாம் மண்ணகத்தை வென்றெடுக்க வேண்டும். கடந்த வாரம் மேட்டுப்பட்டி தூய வியாகுல அன்னையின் திருத்தலத்தின் பங்கு தந்தை அருள்பணி வி. செல்வராஜ் அடிகளார் அவர்கள் தன்னுடைய 45வது ஆண்டு அருள்பொழிவு குருத்துவ அருள்பொழிவு நாளை சிறப்பித்தார். அப்பொழுது அவரிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது, உங்களுடைய வாழ்க்கையின் சாதனை எது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று எது நினைக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், யாரையும் வெறுக்காமல் இருக்கின்ற மனம் கொண்டவனாக நான் வாழ வேண்டும் என்று சொன்னார். யாரையும் வெறுக்காமல் மனம் கொண்டவராக அவருடைய வாழ்வானது இருக்கின்றது. தன்னை சந்திக்கின்ற மனிதர்கள், மக்கள் அனைவரையும் புன்முகத்தோடு நேசிக்கின்ற மனம் கொண்டவராக அவருடைய வாழ்வு இருக்கின்றது என்பதற்கு நானே ஒரு சாட்சியாக இருக்கின்றேன். வெறுப்பது யாராக இருந்தாலும்
நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்று அன்னை தெரேசா அவர்கள் சொல்கின்றார்கள். யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது என்றுதான் நாம் நினைப்போம். எல்லோரும் நம்மை அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்புலக வளக வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 5வது அதிகாரம் 11-12 இறைவசனத்தில் இவ்வாறாக சொல்கின்றார். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள், மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று சொல்கின்றார். நாம் உலகை சார்ந்தவர்கள், உலகை சார்ந்த விஷயங்களை வெறுத்து கடவுளுக்கு ஏற்றபடி இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற பொழுது நாம் விண்ணுலகை பற்றி பிடித்துக் கொள்கின்றோம். ஆண்டவரை நேசிக்கின்றவர்களாகவும் இந்த உலகை சார்ந்த செயல்களை வெறுக்கின்றவர்களாகவும் நம்முடைய வாழ்வானது இருக்கின்ற பொழுது நாம் விண்ணகத்தை பெற்றுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது இறைவசனம் இவ்வாறாக சொல்கின்றது. உலகின் மீதும் அதிலுள்ள மீதும் அன்பு செலுத்தாதீர்கள், அவ்வாறு அன்பு செலுத்துவோரின் தந்தையின் பால் அன்பு இராது என்று சொல்லப்படுகின்றது. உலகை சார்ந்த சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வானது கிறிஸ்துவோடு பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. உலகை சார்ந்த செயல்கள் என்னவென்றால் கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தன்மை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடு, பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நாம் உலகை சார்ந்த செயல்களில் ஈடுபட்டு நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவை விட்டு பிரிந்து இருக்கின்றோமா, அல்லது கிறிஸ்துவோடு இணைந்த கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு நல்ல மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வு இந்த மண்ணுலகத்தில் இருந்தாலும் நம்முடைய ஆன்மாவானது விண்ணகத்திற்கு செல்லப்படுகின்றது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். நமக்கு விண்ணகமே தாய்நாடு என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள நாம் மண்ணகத்தை சார்ந்த விஷயங்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும், அதை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. 3 விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவதாக உடல் சார்ந்த பாவங்கள், இச்சை உணர்வுகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் வாசிக்கின்றோம் 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவை அல்ல, அவை உலகிலிருந்து வருபவை என்று சொல்லப்படுகின்றது. எனவே உடல் சார்ந்த பாவங்களில் இருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து நல்ல எண்ணம், நல்ல செயல்கள் நாம் செய்கின்ற பொழுது நாம் விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்கின்றோம். 2வது விஷயமாக எச்சரிக்கையாக அழகையின் சூழ்ச்சிகளின்று நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரம் 27வது இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது அழகையானவன் சாத்தானானவன் ஜெபிக்காதே என்று சொல்வான், சீரியலை பாரு என்று சொல்வான், ஆலயத்திற்கு செல்லாதே, ஜெபிக்காதே, பக்தி முயற்சிகளை எதுவும் ஈடுபடாதே என்று சாத்தானானவன் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பான். நாம் சோர்ந்து போகக்கூடாது, அதை எதிர்த்து போராட வேண்டும். அழகையின் சூழ்ச்சிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3வதாக உலகை வென்றெடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரோமையர் 12வது அதிகாரம் 2வது இறைவசனம் இவ்வாறாக சொல்கின்றது. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள்,
மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எதுவென தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாய் தெரியும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே உலக ஆசைகளிலிருந்து, உலக பற்றுகளிலிருந்து நாம் வேறுபட்டவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களையும் எங்களையும் தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். திருமுழுக்கின் வழியாகவும் அருள் சாதனங்களின் வழியாகவும் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்கின்ற வகையின் வழியாகவும் நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார் ஆண்டவர். அந்த தேர்ந்தெடுத்தவருடைய குரலுக்கு செவி கொடுத்தவர்களாக விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள இந்த அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து நடப்போம். அன்னை மரியாள் இந்த 3 விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நெருங்க விடாமல் பாதுகாப்பாக இந்த உலகத்தை வென்று ஜெயித்து காட்டினார். அந்த அன்னையினுடைய கரம் பிடித்து நடக்கின்ற பொழுது, ஜெபமாலை ஜெபித்து நடக்கின்ற பொழுது, நாம் இந்த உலகத்தையும் அழகையையும் உடல் சார்ந்த இச்சைகளையும் வெல்வோம். அந்த அன்னை மரியாள், ஜெபமாலை அன்னை நமக்காக பரிந்து பேசி நிறைய அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொடுத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் உயர்த்தி காப்பாராக. ஆமீன். இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று என்னையே நானும் மக்களித்தேன் இறைவா என்று உருமாற்றி உமதாக்கும் தலைவான் என்று தந்தேன் 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 இறைவா தருவாய் தருவாய் தருவாயும் கருணை இறைவா தந்தே 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 இறைவா தருவாய் தருவாய் தருவாயும் கருணை இறைவா. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாகி புதிதாக தான் பணிகின்றேன். தந்தே 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 இறைவா தருவாய் தருவாய் தருவாயும் கருணை இறைவா பலியாக இறைவனுக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒரு பொழுதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முட்காண பலிகளை நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்பிற்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகர் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்க செய்வீராக. இவரே எங்களை மகிழ்ந்தும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலியான புனித ஜெபமாலை அன்னை மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் இருக்கிற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுடன் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, அறிந்தவா. பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன்.
கருவில் என்னை வடித்தது நீயே நீயே இயேசுவே என் பெயரை சொல்லி அழைத்தது நீயே நீயே இயேசுவே கருவில் என்னை வடித்தது என் பெயரை சொல்லி அழைத்தது கரம் பிடித்து நடத்தியது நீயே நீயே இயேசுவே இதுவரை என்னை காத்திருந்தாய் நீயே நீயே இயேசுவே நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா இருந்தவா உயிருள்ளவரை பாடுவே உயிருள்ள உம்மை பாடுவே நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபமாலை தாயே இறையருள் ஓவியம் நீயே அன்னையே ஜெபமாலை தாயே இறையருள் ஓவியம் நீயே காரிருள் நீக்கிடும் நிலவே தாயருள் தந்திடும் முகிலே நம்பினேன் நம்பினேன் என் அன்னையே நம்புவேன் நம்புவேன் உம் பிள்ளையே நம்பினேன் நம்பினேன் என் அன்னையே நம்புவேன் நம்புவேன் உம் பிள்ளையே அன்னையே ஜெபமாலை தாயே அம்மா என் அருகினில் நீரிருந்தால் ஆயிரம் சோகங்கள் கலைந்துவிடும் அம்மா என் அருகினில் நீரிருந்தால் ஆயிரம் சோகங்கள் கலைந்துவிடும் சொல் ஒன்று போதும் சுமை தீர்ந்திடும் சுகமான ராகங்கள் ஸ்வரம் பாடிடும் சொல் ஒன்று போதும் சுமை தீர்ந்திடும் சுகமான ராகங்கள் ஸ்வரம் பாடிடும் சுக
சுகமான ராகங்கள் ஸ்வரம் பாடிடும். நம்பினேன் நம்பினேன் என் நன்மையே, நம்புவேன் நம்புவேன் நம் பிள்ளையே. நம்பினேன் நம்பினேன் என் நன்மையே, நம்புவேன் நம்புவேன் நம் பிள்ளையே. அன்னையே ஜெபமாலை தாயே, தாயே உம் சந்நிதி வந்து விட்டார், ஆறுதல் கோடி நிறையுதம்மா. தாயே உம் சந்நிதி வந்து விட்டார்,